வேலைக்கு பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க சின்ன குழந்தையாட்டம் காலர் கூட ஒழுங்கா மடிக்க தெரியல. தலைய பாருங்க எப்படி சீவி வச்சிருக்கீங்க. இப்போ லட்சணமா இருக்கு. போயிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. ஆபீஸ் போயிட்டு அடிக்கடிக்கு கால் பண்ணுங்க. சாயங்காலம் வரும்போது கால் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரணும். சரிங்க, பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்ல யாரும் இல்லையா? வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. சாப்பிட வரலாமா? சரி வாங்க. உட்காருங்க. என்னங்க இப்பெல்லாம் உங்களை நான் அடிக்கடி பார்க்குறேன். புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமாம், நான் வந்து இப்போ ஒரு வாரம் தான் இருக்கேன். அப்படியா? வீட்டில் யாரும் இல்லைங்களா? யாரும் இல்லை. கல்யாணம் ஆச்சு, ஆனால் என் பொண்டாட்டி மனசில் இன்னொருத்தர் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட அவங்க கூடவே சேர்ந்து வாழட்டும்னு சேர்த்து வச்சுட்டேன். மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்ந்தால் தானே வாழ்க்கை நல்லா இருக்கு. சே, உங்களுக்கு ரொம்ப பரந்த மனசுங்க. அதனால தான் உங்கள் பொண்டாட்டி மனசுக்கு பிடிச்சவங்களே அவங்க கூட சேர்த்து வச்சிட்டீங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர். என்னத்த, என் மனைவி வாழ்க்கை சந்தோஷமாயிருச்சு, ஆனால் நான் தனியாக ஒத்த மரமாக நிற்கிறேன். சரி, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு? வெறும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? என் வீட்டுக்காரு சூப்பர்வைசராக இருக்காரு. நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. இருந்தாலும் அந்த விஷயத்தில் சந்தோஷம். ஏன், என்னாச்சு? அவருக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் இன்னும் எதுவும் நடக்கல.
நீங்களும் தனிமரமாக இருக்கீங்க, நானும் தனிமரமாக இருக்கேன். இருந்தும் நம்ம 2 பேர் வாழ்க்கையுமே சந்தோஷம் இல்லை. சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப சந்தோஷமா? ம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசிக்குதுன்னு நீங்க? இல்லை, சாப்பாடே பசியாக வந்துருச்சு. சரி, நைட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறேன், சாப்பிடுங்க. சரி. ஓகே, போய் வரட்டா? ம். என்னங்க டல்லா வரீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. சம்பளம் ஏறிடுச்சா? சம்பளம் நான் 2 நாள் சென்று போறேன்ருக்கேன். ஏன் என்னாச்சுங்க? இல்ல, கம்பெனில ஸ்ட்ரைக்கு. அதனால 2 நாள் சென்று போறேன்ருக்கேன். ஏங்க எப்பவுமே இந்த மாசம் இந்த டைம்க்கெல்லாம் ஏத்திடுவாங்க. இப்ப ஏங்க லேட் பண்றாங்க? என்ன பண்றது? நம்ம நேரம் 2 நாளா போட்டுருவாங்க. எங்க வீட்டுக்காரர் உள்ள இருக்காருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. ரொம்ப மூடாக இருக்கு. அப்புறமா நான் கூப்பிடுறேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. போங்க, இப்போ போங்க. அட போங்க, போங்க. மச்சான். இந்த கிளம்பிட்டு மச்சான். ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். டாக்டர் சொல்லிட்டாங்க என்னாலதான் இவ்வளவு பிரச்சனைட்டாங்க. கண்டிப்பா குழந்தை வேணும், அதுக்காண்டிதான் மச்சான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன்.
அது உன் தங்கச்சி நினச்சா அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உன் தங்கச்சிக்காண்டியே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை வேணும் வச்சேன். நான் உன் தங்கச்சி தானே எனக்கு உயிர். அதுக்காண்டியே தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மச்சான். சரி மச்சான், என்னங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டுப்பா. உனக்காண்டி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன். மற்ற உங்கள் அண்ணன்ட்ட பேசுனேன். நல்லதே நடக்கும், சாமியை நம்புவோம். போயிட்டு இருப்பா. நான் பார்த்துக்க, எழுதி சாப்பிடு. சரி. ஏய் என்ன இங்கிட்ட இருந்து வர? நான் அப்பவே வந்துட்டேன். அப்படியா? என் வீட்டுக்காரர் இப்பதான் ஹாஸ்பிட்டல் போறாரு, வா போலாம். இல்லை, வேணாம். ஏன்? உன் புருஷன் தங்கமானவன். அவனுக்கு நான் துரோகம் பண்ணா நான் மனுஷன் கிடையாது. உனக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்காது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நான் எப்படி நான் துரோகம் பண்ண முடியும்? என்னை மன்னிச்சிருமா. அம்மா, நமக்கு ஆசைக்காக வாழ்கிறத விட நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா. உன் புருஷன் தங்கமான மனுஷம்மா. அவனுக்கு துரோகம் பண்ணா நான் நல்லா இருக்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நான் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன். நான் போயிட்டு வரேம்மா.